நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுது, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? எஸ், நம்முடைய இருதயத்தில் கவலை இருந்துச்சுன்னா அது ஒடுக்கிக்கிட்டே இருக்கும், நல்ல காரியங்களையும் அது சேர்த்து ஒடுக்கிட்டே இருக்கு. ஆனால் நல் வார்த்தையை கொடுத்தோம் அப்படின்னா, நல்ல வார்த்தைகளை பேசினோம்னா, மகிழ்ச்சியான சந்தோஷமான பாசிட்டிவான நம்பிக்கையான வார்த்தைகளை பேசினோம் அப்படின்னா அது நம்மை மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த காலத்தை நீக்கிவிட்டு புதிய காரியத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசி நம்பிக்கையோட இந்த நாளை நாம் எதிர்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ கடந்த காலத்தை மறந்துடுங்க, வருங்காலத்தை மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எதிர்கொள்ளுங்க. You will have a beautiful and lovely life. God